கட் பண்ணுடா முதல்ல. அதுக்கு அவருக்கு எத்தனை எத்தனை கோடி நன்றி. எத்தனை பிறப்பெடுத்தாலும் அவருக்கு சேவை செய்கிற பாக்கியம் இப்போவும் கிடைக்காது. எனக்கு கொடுத்துருக்காரு. இதை விட என்னப்பா வேணும்? அவரை வணங்கிட்டு பசியோடு வர்றவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுறது இவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அவரை பார்த்துட்டு மனசு நிறைஞ்சிருக்கும், ஆனால் வயிறு நிறைஞ்சிருக்காரு. மனசும் வயிறும் சேர்ந்து நிறையிறதுக்கு பகுதி பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காருல்ல. சரி, இல்லை வாழைப்பழம் மட்டும் கருப்பா எப்பவும் கூடவே இரு கருப்பா. காவல் நின்று காப்பா, எங்கள் குடும்பம் காக்கும் கருப்பா. காட்டு வழி வந்தாலும் நீயப்பா, கருங்கூந்தல் காற்றாய் வீசப்பா. கண்ணு வைத்து காக்கும் சாமியா, கலங்கும் நேரம் தோன்றப்பா. கவக்காரா கருப்பா, எப்பவும் கூடவே இரு கருப்பா. கட்டை பிடிச்சு நிற்கும் வீரப்பா, கண்ணு முன்னே வாயன் கருப்பா. அடி எடுத்து வைக்கும் பாதையிலே அரங்கட்டி நிற்கும் தெய்வமப்பா. அழுதா உடனே ஓடி வருவாய், ஆவேசமாய் அருள் தருவாய். உடுக்கை ஓசை கேக்குதப்பா, உள்ளம் முழுக்க நீயே அப்பா. வெட்டி சத்தம் முழங்குதப்பா, வீர கருப்பா வந்துட்டப்பா. கவக்காரா கருப்பா, எப்பவும் கூடவே இரு கருப்பா. எங்கள் வாசல் காக்கும் சாமியா, என்றும் அருள் புரிவாய் கருப்பா. வேலப்பா வேலப்பா, எங்கள் வேலப்பா. வேலப்பா வேலப்பா, எங்கள் வேலப்பா. வெற்றி வேல் தாங்கி வரும் வீரப்பா. மலையிலே வீற்றிருக்கும் மாமலரே, மனதினில் வாழும் எங்கள் வேலப்பா. குன்றின் மேல் காட்சி தரும் குமரப்பா, கோடி நெஞ்சம் காக்கும் கருணைப்பா. கொள்ளி தேவையானை மனமகிழ்ந்த நாதா, வாழ்வை காப்பாய் எங்கள் வேலப்பா. அருள் தருவாயா வேலப்பா, அச்சம் தீர்க்கும் ஆனந்த வேலப்பா. துன்பம் வந்தால் துணையாக நீயப்பா, தோளில் சாயும் தெய்வமடி வேலப்பா. வேல் கொண்டு வினைகள் எல்லாம் கிழிப்பாயே, வீரம் கொண்டு பகைகள் எல்லாம் அழிப்பாயே. நாமம் சொன்னால் நெஞ்சம் எல்லாம் நிறைவாயே, நாளும் காக்கும் நாதனே வேலப்பா. முருகா முருகா வேலப்பா, முன்னே வந்து காப்பாயப்பா. காவடி ஏந்தி வந்தோம் ஐயா, கருணை மழையாய் பொழிவாயப்பா. வேலப்பா வேலப்பா, எங்கள் வேலப்பா. வெற்றி வேல் தாங்கி வரும் வீரப்பா, எங்கள் குடும்பம் காக்கும் தெய்வப்பா. என்றும் அருளும் அன்பு வேலப்பா. ஐயாவோட பக்தர்களுக்கு அன்னதானத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணிடுவோம். யாருக்கு எந்த குறையெல்லாம் வயிறு நிறைவா. பேரோடும் புகழோடும் நானுமே அண்ணன் சிறப்பாக நடத்தணும்னு தான் எனக்கு ஆசை. ரொம்ப மகிழ்ச்சி. வரான்
வரானா இது போல வளர்ந்தேரி காப்பாற்றி கொடுக்கணும். அம்மா எங்கே போனாலும் நல்ல முறையாக இருக்கணும், சொல்லத்தான் கொடுக்கணும். தேராச்சே வரானா வளர்ந்தேரி நிறைஞ்சு வரானா, அம்மா கோரிக்கை நிறைஞ்சு நடக்கணும். எல்லா பிள்ளையும் நல்ல முறையாக காப்பாற்றணும். நிறைஞ்சு வரானா ஐயா. சரியா? இப்போ என்னதான் வேலை? இவர் தான் பூசாரி வேலை பார்க்குறாருல, அவங்க டாடி எந்த பாரு. கோயிலுக்குள்ள? எல்லா கோயிலில் இருப்பியா? இனி 1 மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல வருமானம். குட்டியாக இருந்ததா ஃபோட்டோல எல்லாம்? சரி, கவனமாக இருங்க. பார்த்தீங்களாம்மா பார்த்துட்டேன். தரிசனம் எப்படிமா இருந்துச்சு? எனக்கு என்னைக்காவது குறையா தரிசனம் கொடுத்துருக்காங்களாப்பா? அது இல்லைம்மா. சிறப்பாக இருந்தது. ஆமாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிங்க. இன்னைக்கு எல்லா தெய்வத்தோட பேரர்கள் சிறப்பாக கிடைச்சிருச்சு. இத்தனை நாள் விட இன்னைக்கு கொஞ்சம் அருள் கூடுது என்னமோ. யாருக்கு? நமக்கு. உனக்கா? உங்களுக்கு கிடைச்சா எங்களுக்கு கிடைச்சது மாதிரி தானம்மா. உங்கள் சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம். எனக்கு என்ன சந்தோஷம் சொல்லுவா? உங்கள் சேவை சந்தோஷம், இறையருள் சந்தோஷம். இப்படியே இந்த கோயில் இப்படியே நான் உட்காந்துக்க வேணாம். இந்த கோயிலுன்னு இல்லை, எந்த கோயிலையாவது இப்படியே உட்காந்துக்க வேணாம். அப்படியே சைடில் நாங்கள் உட்காந்து. இவ்வளவுதான் சைடில் நீங்கள் அங்கேயும். இங்கெல்லாம் யார் இல்லாமல் நான் மட்டும் அப்படியே இயற்கையோட இறைவனோட இணைஞ்சு என்னோடய ஆத்மா வாழணுங்கிறது மட்டும்தான் என்னோட பெரிய ஆசையாக இருந்தது சின்ன வயசுல இருந்தே. ஆனால் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி மாற்றி விடுறதுன்னா இறையருள் தான். என்னவோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இருக்கிற இந்த ஆத்மாவுக்கான நிம்மதி, ஒரு ஆத்ம சந்தோஷம் மற்ற இடங்களில் மற்ற விஷயங்கள் பெருசாக ஏதோ பண்ணால் கூட எனக்கு கிடைக்கல. புரியுதா உனக்கு? ரொம்ப பெருசாக ஏதோ ஒரு சாதனை பண்ண மாதிரி கும்பம் ஏற்றி கும்பாபிஷேகம் நடத்தணும்ல, அப்போலாம் கிடைக்காத ஒரு ஆத்ம நிம்மதி இந்த மாதிரி ஒரு தரிசனம் முடித்து அந்த ஆலயத்தில் அமரும்போது, எங்கேனாலும் ஒரு சின்ன ஆலயமாக இருக்கட்டும், பெரிய ஆலயமாக இருக்கட்டும், ஒரு சித்தர் சமாதியாக இருக்கட்டும், ஒரு இயற்கை நிறைஞ்ச இடத்துலையா இருக்கட்டும், அங்கே உட்காரும்போது என்னோடய ஆத்மா பலப்படுதில்லை, ஒரு மகிழ்ச்சி படுதில்லை, ஒரு வானத்தில் பறக்கிற அளவுக்கு ஆனந்தப்படுதில்லை. அது எந்த சாதனையிலையும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறேன். எந்த பேர்லையும் பெருமையிலையும் புகழ்லையும் எதுலேயுமே இல்லை. என்னோட ஆத்மாவுக்கான ஒரு ஆசை திருப்தி என்னென்னா, இயற்கையோட இறைவனோட சேர்ந்து இந்த ஆத்மா பயணப்படுறது தான் நிம்மதியாக இருக்குது. அது இப்போ இல்லைன்னா கூட நான் இல்லாத போது கண்டிப்பாக அது எனக்கு கிடைக்கும். அது அம்மா எனக்கு கொடுத்த வரிய ஒரு வரம். நான் இருக்கிற வரைக்கும் உன் ஆத்மா என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆத்ம பலம் இல்லாத போது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஊன் உடம்பு இல்லாத போது. ஆனால் இன்றைக்கி இந்த ஊன் உடம்பு நிறைய அவஸ்தை தான், நிம்மதியெல்லாம் கிடையாது. ஆனால் ஆத்ம திருப்தி அப்பப்போ இந்த மாதிரி போய் பெற்றுக்கிட்டே பலப்படுத்திக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வேலப்பரோட ஒரு மிகப்பெரிய என்னோட இந்த உடலையும் இந்த ஆத்மாவையும் புனிதப்பட செய்தது வேலப்பர் தான். ஆலயம் எழுப்பணுங்கிறது அம்மாவோட உத்தரவாக இருந்தாலும் தர்மம் பண்ணணுன்ற ஒரு செயலுக்கு அழைச்சிட்டு வந்தார்ல, அதுக்கு அவருக்கு எத்தனை கோடி நன்றி. எத்தனை பிறப்பெடுத்தாலும் அவருக்கு சேவை செய்கிற பாக்கியம் இப்போவும் கிடைக்காது. எனக்கு கொடுத்துருக்காரு. இதை விட என்னப்பா வேணும்? அவரை வணங்கிட்டு பசியோடு வர்றவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுறது இவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அவரை பார்த்துட்டு மனசு நிறைஞ்சிருக்கும், ஆனால் வயிறு நிறைஞ்சிருக்காரு. மனசும் வயிறும் சேர்ந்து நிறையிறதுக்கு பகுதி பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காருல்ல. எத்தனை கோடி கோடி வருஷம் நான் புண்ணியம் பண்ணாலும் இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காது. இதே மாதிரி தான் ஒரு பெரிய மன கவலையாக இந்த இடத்துல உட்காரும்போது அவர் எனக்கு சொல்லி அனுப்புனது, தர்மம் பண்ணி நான் இருக்கேன் அப்படின்னு. இன்றைக்கும் அதை செயல்படுத்திக்கே வச்சிட்ருக்காரு. எத்தனை கஷ்டத்துலேயும் தர்மம் நிற்காமல் நடந்துக்கிட்டே இருக்குது. அது தினமும் நடக்கணுங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல அவர்கிட்ட பெரிய கோரிக்கை வைக்கிறது. இந்த உடம்பு இருக்குது அப்படின்னா அதை செயல்படுத்துறதுக்கு தினமும் தர்மம் நடக்கணும்,
அதுக்கு எனக்கு ஒரு பெரிய வரத்தை இன்னும் குடியான்னு கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி பேச்ச கொடுத்து என்னை எமோஷனலாக ஆக்காதான்னு பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் அதே வேலையாக நீ இப்போ திரியிறன்னு கட் பண்ணுடா. முதல்ல கட் பண்ணு. பேச்சு உள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பேச்சு வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா இப்படி தான். இப்படி இடத்துல தான் நம்ம உண்மை வரும். எப்பயுமே உண்மை மட்டும்தான் பேசுவேன். எப்பயும் வரும். எப்பயுமே உண்மையை தவிர உசுரே போனாலும் போய் பேச மாட்டேன். உண்மைக்குள்ள இருக்க உண்மையை அதே மாதிரி கோவமாக இருந்தால் கோவத்தை காமிச்சிடுவேன், அன்பாக இருந்தால் அன்பை காமிச்சிடுவேன். மறைச்சி வச்சுக்க மாட்டேன். கோவம் அப்படியே ஒழிச்சு வச்சுக்கலாம்னு இருக்க மாட்டேன். அன்பு இருக்கட்டும், அது அப்புறம் காமிக்கலாம்னு நினைக்க மாட்டேன். இப்போ அவங்ககிட்ட அன்பாக பேசணும்னா பேசிடுவேன். அவங்ககிட்ட ஒரு தப்பு இருக்கு, கோவப்படணும், உடனே கோவப்படும். அவ்வளோதான். கட் பண்ணேன்டா. ஏன்